வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே தந்தன தந்தன தர தந்தானே மண்வள பொங்கிட துணை வந்தானே தந்தன தந்தன தர தந்தானே மண்வள பொங்கிட துணை வந்தானே. காவிரியின் பாசன பயணம் தொகுதி 2 பயணம் 2 மேட்டூர் கால்வாய். காவிரி ஆற்றில் வெள்ள காலங்களில் மிகும் நீரை வேளாண்மைக்கு மடைமாற்றிட 1954 கட்டப்பட்டது மேட்டூர் கால்வாயாகும். மேட்டூர் அணையின் வலது கரையில் இக்கால்வாய் வெட்டப்பட்டுள்ளது. சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் பயணித்து பின்னர் காவிரி கிராசிங் எனுமிடத்தில் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் பிரிவுறுகிறது. அதனின் சிறப்புகளை இனி காணலாம். கால்வாய் காவிரி ஆற்றின் மேட்டூரில் கட்டப்பட்டுள்ள ஸ்டான்லி நீர்த்தேக்கத்தின் வலப்புறத்தில் 1955ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது மேட்டூர் கால்வாய் திட்டம். கால்வாய் மூலம் சேலம், நாமக்கல், ஈரோடு ஆகிய மாவட்டங்களுக்கு சுமார் 45,000 ஏக்கர் நிலப்பரப்பிற்கு பாசன வசதி அளிக்கப்படுகிறது. மேட்டூர் அணையிலிருந்து மேட்டூர் கால்வாய் மேற்கு பகுதி 43.2 கிலோமீட்டர் தொலைவும், கிழக்கு பகுதி கால்வாய் 64.4 கிலோமீட்டர் தூரமும் பயணிக்கின்றன. அனைவருக்கும் வணக்கம். மேட்டூர் அணையில் நீரை வெளியேற்றுவதற்கு 4 வழிகள் உள்ளது. ஒன்று, அதிகப்படியான நீர் வரும்போது வெள்ள நீரை வெளியேற்றும் வெள்ளி சேடல். அது மேட்டூர் அணையின் இடது கரையில் உள்ளது. மேட்டூர் அணை ஆற்றில் தண்ணீர் விடுவதற்காக மின் நிலையங்கள் வழியாகவும், அதாவது டேம் பவர் ஹவுஸ் அண்ட் டனல் பவர் ஹவுஸ் என்ற வழிகள் உள்ளது. இதன் மூலம் நம்ம டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக லோ லெவல் சுலீஸ், அதாவது கீழ்மட்ட மதகு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கிறது 4வது அமைப்பு. இது அணையின் மேல் மட்ட மதகு. இதில் 8 கண்கள் இருக்குது. இதன் வழியாக நம்ம டெல்டா பாசனத்துக்கும் தண்ணீர் வழங்கலாம். தற்போது இந்த மேல்மட்ட மதகிலிருந்து சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களை சார்ந்த 45,000 ஏக்கர் பயன்பெறும் வகையில் 1955-56ஆம் வருடம் ஒரு கால்வாய் அமைக்கப்பட்டது. இப்போ நம்ம நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த கால்வாயோட தலைப்பு மதகு. இங்கேருந்து தான் அந்த கால்வாய் ஸ்டார்ட் ஆகுது. இதிலிருந்து ஒரு 7.2 கிலோமீட்டர் நீளத்திற்கு காமன் கெனாலாக போகுது. அதாவது ரெண்டும் சேர்ந்து ஒரே வாய்க்காலாக போகுது. அந்த 7.2 கிலோமீட்டருக்கு அந்த இடத்துக்கு பேர் காவிரி கிராஸ். ஏன்னா அந்த இடம் ஒரு வாய்க்கால் நம்ம காவிரி ரிவரை கிராஸ் பண்ணி அடுத்த கரைக்கு வர்றதுனால அப்போ அது காவிரி கிராஸ்னு வச்சுருந்துருக்காங்க. அந்த பெயரே இப்போவும் அந்த பெயர்லேயே அழைக்கப்படுகிறது. அந்த இடத்துல வாய்க்கால் 2ஆக பிரிக்கின்றது. ஒன்று மேட்டூர் மேற்கு கரை வாய்க்கால். இந்த மேற்கு கரை வாய்க்கால் கிட்டத்தட்ட 43 கிலோமீட்டர் 43.2 கிலோமீட்டர் சென்று பவானி, ஈரோடு மாவட்டம் பவானி வட்டத்தில் ஜம்பை மற்றும் காடையாம்பட்டி என்ற ஊரில் முடிவடைகின்றது.
இதன் மூலம் மேட்டூர் தாலுக்கா, அதாவது சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் தாலுக்கா, ஈரோடு மாவட்டத்தில் பவானி தாலுக்கா, மொத்தம் வந்து அதில் 18,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றது. அடுத்து அந்த காவிரி கிராஸ் என்கிற இடத்துல இன்னொரு வாய்க்கால் வந்து காவிரி ரிவரை கிராஸ் பண்ணி, அதாவது சைஃபன் அக்யூடெக்ட்னு பேர் அந்த இடம். அது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பு. அது அந்த காலத்தில் உருவாக்கியிருக்காங்க. அது ஒரு பைப் மூலம் வந்து அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 1.1 கிலோமீட்டர் நீளத்தை ஆற்றை கிராஸ் பண்ணி ஆற்றோட கிழக்கு கரைக்கு வந்து கிழக்கு கரை ஓரமாகவே அந்த வாய்க்கால் செல்கிறது. அது வந்து கிட்டத்தட்ட 64.2 கிலோமீட்டர் நீளம் சென்று திருச்செங்கோடு, அதாவது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் பள்ளிப்பாளையம் என்ற ஊருக்கு அருகில் அந்த முடிவடைகின்றது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 27,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றது. இதில் வந்து சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மேட்டூர் தாலுக்கா, எடப்பாடி தாலுக்கா, சங்ககிரி, நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த திருச்செங்கோடு தாலுக்கா, மொத்தம் 4 தாலுக்காவில் உள்ள ஆயக்கட்டுகள் பயன்பெறுது. அதன் மூலம் 27,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றது. இப்போ இந்த வாய்க்காலில் பார்த்திங்கன்னா 55-56ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டு தண்ணீர் வழங்குவது வந்து ஆகஸ்ட் 1 தேதியிலிருந்து டிசம்பர் 15ஆம் தேதி வரை 137 நாட்களுக்கு மேட்டூர் அணையின் நீர் இருப்பு, திருப்திகரமான நீர் இருப்பை பொறுத்து வழங்கப்படும். நீர் இருப்பு வந்து மாறும்போது அந்த டேட் ஆஃப் ஓப்பனிங் வந்து கொஞ்சம் முன்ன அரசு வந்து முடிவு செஞ்சு மாறுதலுக்கு உட்பட்டது. அது இதன் மூலம் வந்து மேக்சிமம் வந்து நெல் சாகுபடி பண்ணுறாங்க மெயினாக. இது போக சில இடங்களில் வந்து கரும்பு, மக்காசோளம், மற்ற பயிர் வகைகள் எல்லாம் சாகுபடி பண்ணுறாங்க. கடந்த ஆண்டு உலக வங்கி நிதி உதவியுடன் தமிழக அரசு முதல்வர் அமைச்சர் அவர்களின் உத்தரவின் பேரில் 49.6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 12.8 கிலோமீட்டர் நீளத்திற்கு கால்வாய் லைனிங் மற்றும் தடுப்பு சுவர்கள் அமைத்து புனரமைக்கப்பட்டது. இதனால் வந்து என்ன, டெய்லண்டுக்கு வந்து போதிய தண்ணீர் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஏன்னா இங்கே ஆரம்பத்தில் வந்து முதல்ல வந்து நீண்ட நாட்கள் ஆனதால் நிறையா சீப்பேஜ் போயிட்டு இருந்தது. இப்போ அதெல்லாம் தடுக்கப்பட்டு டெய்லண்டு விவசாயிகளுக்கு போதிய தண்ணீர் உரிய நேரத்தில் உரிய முறையில் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. சமீபத்தில் புனரமைக்கப்பட்ட இக்கால்வாயானது காவிரி கிராசிங் எனும் இடத்தில் கிழக்காகவும் மேற்காகவும் பயணிக்கின்றது. கிழக்காக பயணிக்கும் மேட்டூர் வாய்க்கால் மிக சிறந்த பொறியியல் கட்டமைப்புடன் வடிவமைக்கப்பட்டதாகும். மேட்டூர் கால்வாயின் கிழக்கு பகுதி கால்வாய்க்கு காவிரி கிராசிங்கிலிருந்து திருப்பிவிடப்படும் தண்ணீரின் அளவு சுமார் 400 கன அடியாகும். ஏறக்குறைய 64 கிலோமீட்டர் பயணித்து நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிப்பாளையத்திற்கு அருகாமையில் சுமார் 27,000 ஏக்கர் நிலங்களுக்கு பாசனத்தை அளித்துவிட்டு நிறைவடைகிறது. காவிரி கிராசிங்கிலிருந்து மேட்டூர் கிழக்கு கால்வாயானது 2 பெரிய இரும்பு குழாய்களின் மூலம் உந்தப்பட்டு கோல்நாயக்கன்பட்டியில் வெளிவந்து அங்கிருந்து குமாரபாளையம் வரை பயணித்து வழிநெடுகிலும் பல நீர்நிலைகளுக்கு பாசனத்தை அளிக்கிறது. சமீபத்தில் இக்கால்வாய் புனரமைக்கப்பட்டது. நீரின் ஓட்டம் ஏதோ எதற்கோ என்றில்லாமல் அது இன்னதற்கென்று கொடுக்கப்படுகிறது என்ற எண்ணமுடன் மக்கள் பணியினை சிறப்பாக செய்து வருகிறது. காவிரி கிராசிங்கிலிருந்து தெற்கு நோக்கி பயணிக்கும் மேட்டூர் கால்வாயின் மேற்கு கால்வாயில் இனி நமது பயணம் தொடர்கிறது. மேட்டூர் கால்வாயின் வலப்புறத்தில்
காவிரி கிராசிங்கிலிருந்து சுமார் 43 கிலோமீட்டர் நீரை எடுத்துச் செல்லும் மேற்கு கால்வாய் வழிநெடுக பல நீர் ஒழுங்கிகளையும் சைஃபோன் என்று சொல்லக்கூடிய ஆற்றிற்கோ அல்லது வாரிகளுக்கோ அடியில் குழாய் பொருத்தி தண்ணீர் செல்லக்கூடிய குகை வழி அமைப்புகள் வழியாகவும் அக்யூடைட் எனப்படும் நீர்க்குமிழி வழியாகவும் நீர்ப்பாசன கட்டமைப்புகளோடு நமது பயணம் தொடர்கிறது. ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டையில் மேற்கு கால்வாய் நுழைவதற்கு முன் வாரி ஒன்று குறுக்கிடுகிறது. வெள்ளக்காலத்தில் கால்வாயில் அதிக நீர்வரத்து இருந்தால் இவ்வாரியில் நீரினை திருப்பிவிட ஏதுவாக நீர்ப்போக்கி ஒன்று அமைய பெற்றுள்ளது. காடு கரம்பாக இருந்த பூமியை எங்கும் பச்சை போர்வை போர்த்திட இந்த மேற்கு கரை கால்வாய் வழியெங்கும் வேளாண் உற்பத்தியாளர்களுக்கு உதவியாக உள்ளது. மேற்கு கால்வாயின் வழியில் சிற்றார் குறுக்கிடுகிறது. இது ஒரு காட்டாறாகும். இவ்வாற்றினை கடந்து மேற்கு கால்வாய் நீரானது 1461 அடி கொண்ட குகை வழி குழாயின் வழியே கொண்டு செல்லப்படுகிறது. வடக்கு பகுதியில் 30 அடியாகவும் தெற்கில் வெளிவரும் பகுதி 40 அடியாகவும் இக்குகை வழி கால்வாய் அமைய பெற்றுள்ளது. வணக்கம் வேளாண்மைத்துறை மக்களே. நம்ம இங்கே இருக்கிறது வந்து ஜம்பை உடைய டெய்லெண்டு, அதாவது மேட்டூர் கால்வாய் மேட்டூர் டேம்லேருந்து பிரியும் கிட்டத்தட்ட ஒரு 36 மைலில் இருக்கிறோம். இந்த இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 7 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து வலதுகரை வாய்க்கால் வழியாக வந்து அங்கே காவேரி கிராஸ்ங்கிற இடத்துல ரெண்டாக பிரியுது. ஒன்று வந்து கிழக்கு கரை வாய்க்காலாகவும் இன்னொன்று வந்து மேற்கு கரை வாய்க்காலாகவும் பிரியுது. இந்த மேற்கு கரையோடைய வாய்க்காலினுடைய டெய்லெண்டு தான் ஜம்பை. இது வந்து 477 ஏக்கரா பாசனம் பெறும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து 3 மாவட்டங்களில் இந்த பாசன வசதி செஞ்சுருக்காங்க. ஒன்று வந்து சேலம், ஈரோடு, அப்புறம் நாமக்கல் ஆகிய 3 மாவட்டங்களில் மொத்தம் 45,000 ஏக்கர் பாசன வசதி பெறும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த 36 மைலும் வந்துட்டு சிஃபான், சூப்பர் பாசேஜ் பல பொறியியல் கட்டமைப்புகளோடு அமைக்கப்பட்டு இங்கே கொண்டு சேர்த்துருக்காங்க. இதனுடைய அடுத்த பகுதியாக காடையாம்பட்டின்னு ஒரு இடம் இருக்குது. அதுவும் இதனுடைய டெய்லெண்டு தான். அது வந்து 970 ஏக்கரா பாசன வசதி பெறும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. இவ்வாறு பயணிக்கும் மேற்கு கால்வாய் பவானிக்கு 8 கிலோமீட்டர் மேற்கில் உள்ள ஜம்பை மற்றும் காடையாம்பட்டியில் தனது பயணத்தை நிறைவு செய்கிறது. காவிரியின் பாசன பயணம் தொடரும். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.